இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோடு 147 பார்க்க போகிறோம். சிறையை விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா, பொருட்டோ அவ்வளோதானு கேட்பான். சாரடா காலையில் ஃபுட் சப்ளை ஷிப் வந்துருச்சுனா அப்படியே அதில் ஏறி கிளம்பிட வேண்டியதான்பா. கோக்குரி ரொம்ப சந்தோஷப்படுவான். பொருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்பா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி கொடுத்ததுக்கு. பொருட்டோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான். திடீர்னு பார்வை மாறும், பார்த்தா அட்டாக் நடந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க. பார்த்தா சுக்கியோ வந்திருப்பான். உன் லக் இப்ப எப்படி இருக்குன்னு பாத்திரலாமான்னு கேட்பான். கோக்குரி பொருட்டோ பின்னால ஒளிவான். சாரடா நீ சூக்கியோ தானான்னு கேட்பா. சூக்கியோ இன்னைக்கான நில ஒளி நல்லா இருக்குல்ல, அதை பார்த்துட்டே நீ சாகலான்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபேட்ஃபுல் மூன்லைட் பேட்டில்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ இவன் தான் சூக்கியோவான்னு கேட்பான். சாரடா ஆமா, முஜினா பேண்டிட்ஸ் கேங்கோட செகண்ட் இன் கமாண்டன்பா. சூக்கியோ சாரடா கிட்ட பண்ணி ரிப்போர்ட்டர் ஸ்டூடெண்ட் கிடையாதுல, அது சரின்ட்டு கோக்குரி கிட்ட திரும்ப சந்திச்சதுல சந்தோஷம்பா. கோக்குரி பயப்படுவான். சூக்கியோ எப்ப கேங்க விட்டு வெளியே போனையோ அப்பவே உனக்கான லக்கு போச்சுடான்ட்டு தாக்குவான். ஷேடோ யூஸ் பண்ணி தாக்குவான். மிட்சுக்கி தடுத்திருப்பான். சாரடாக்கு தான் ஷாக்கிங்கா இருக்கும். நாரா கிளானை தாண்டி ஷேடோ வச்சு ஜுட்சு பண்ற இன்னொரு கிளான் இருக்கான்னு கேட்பா. சூக்கியோ இது என்னோட மூன் ஷேடோ ஜுட்சு, அதுலயும் ஃபுல் மூன்ல இந்த பவரை அதோட ஃபுல் எபிலிட்டிக்கு பயன்படுத்த முடியும். கேட்டுட்டு மத்தவங்க ஷாக் ஆனாலும் பொருட்டோ சிரிப்பான். என்னடா ஒத்தாளா இருந்துட்டு எங்க 4 பேத்தோட மோதி ஜெயிச்சிருவேன்னு கேட்பான். சூக்கியோ எல்லாம் சரியா தாண்டா இருக்குன்ட்டு மூன் ஷேடோ ஜுட்சு எப்படி இருக்குங்கிறத உனக்கு நல்லா காட்டுறான்பான். பார்த்தா பொருட்டோ சாரடான் மிட்சுகியோட ஷேடோஸவே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பயன்படுத்துவான். கோக்குரி பொருட்டோன்ட்டு பயப்படுவான். பொருட்டோ ஷேடோவை க்ளோனா பயன்படுத்துற மாதிரியான ஜுட்சுலா இருக்குன்னு யாருக்கு தெரியும்பான். சாரடா ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சு பஞ்ச் பண்ணுவா. அங்கேயும் சேமா இருக்கும். மிட்சுகி சேம் பவர்ல இருக்குதுகன்பான். சாரடா அப்ப சரின்ட்டு பின்னால போய் 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு பண்ணுவா. மிட்சுகி ஸ்னேக் லைட்னிங் பண்ணுவான். பார்த்தா ஆப்போசிட்ல இருக்க ஷேடோஸும் அதையே பண்ணுங்க. பொருட்டோக்கு அல்லு விட என்னடா ஜுட்சுவும் கூட பண்ணுதுன்னு. சூக்கியோ நான் தான் சொன்னனே முழு நிலவுல என்னோட ஜுட்சு அதோட ஃபுல் எபிலிட்டில இருக்குன்னு, எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் லக்கே இல்லைன்பான். சாரடா பொருட்டோக்கு சிக்னல் பண்ணுவா. 2 பேரும் சேர்ந்து சூக்கியோ போய் தாக்க போவாங்க. அவங்க ஷேடோஸே அவங்கள தடுக்கும். சூக்கியோ சிரிச்சிட்டே பொடி பசங்களா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதான்ட்டு மிட்சுகியோட ஷேடோவை வச்சு கோக்குரியை தாக்க வைப்பான். மிட்சுகி அவன் ஷேடோவை தடுப்பான். ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா போகும். கோக்குரிக்கு மனசே இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்த லக் அப்படியே போயிருச்சு போலன்ட்டு தலையில கைய வைப்பான். பெங்கா செத்து கிடக்கிற இடத்துல காட்டுவாங்க. காட்ஸ் வந்து பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் ஒரு பிரிசனர் கூட வெளியே போக கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை பார்க்கணும்ட்டு போவாங்க. பொருட்டோ காட்டுவாங்க. அவனோட ஷேடோ கோக்குரியை தாக்க போகும். பொருட்டோ தடுத்திருப்பான். கோக்குரி ரொம்ப பயந்து நடுங்க. அதை பார்த்துட்டு சாரடா இங்க இருக்காத தூரமா போன்பா. பொருட்டோ எப்படியே போச்சுன்னு யோசிக்கிறப்ப ஒரு ஐடியா வரும். லைக் இப்ப இந்த ஷேடோஸ் ஒர்க் ஆகுது இல்லையா, இதெல்லாம் சூக்கியோட சக்கராவா இருந்தா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்லன்ட்டு ரசங்கன் வச்சு தாக்குவான். இந்த ஜுட்சுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு ஷேடோவும் ரசங்கன் பண்ணும். பொருட்டோ எப்பவும் போல இல்லாம சீக்கிரமா டயர்டா இருப்பான். சக்கரா ரொம்ப ஃபாஸ்டா ட்ரைன் ஆகிறத பத்தி சொல்லுவான். மிட்சுகி அப்படின்னா அந்த ஷேடோஸ் நம்ம சக்கராவை தான் பயன்படுத்துறதுக்கு நமக்கு எதிரான்பான். சூக்கியோ பரவாயில்ல நல்லா கவனிச்சிருக்கீங்கன்பான். பொருட்டோட சக்கரா அவனோட ஷேடோக்கு எப்படி போகுதுங்கிறத காட்டுவாங்க. சாரடா அப்படின்னா அவங்களோட நம்ம சண்டை போட போட நம்ம தான் அதிகமா எக்ஸாஸ்ட் ஆக போறோமான்னு கேட்பா. சூக்கியோ எல்லா ஜுட்சுவையும் பயன்படுத்துங்க, உங்களோட லாஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்க வரைக்கும் உங்களோட ஷேடோவோட ஃபைட் பண்ணுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நானே உங்களை கொன்றுவன்பான். பொருட்டோவோட க்ளோன் கோக்குரியை தாக்க போகும். பொருட்டோ தடுத்திருப்பான். இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற விஷயத்த கோக்குரி சொல்லுவான் பொருட்டோ கிட்ட. பொருட்டோ அதை தோக்கடிக்க ஒரு வழி கிடைச்சதான்னு யோசிப்பான். கோக்குரி ஒரு புக் எடுத்து கொடுப்பாரு. இங்க பாரு, அவன் என்ன சப்போஸ் கொன்னுட்டாலும் இதுல கேங்க பத்தின எல்லா ரகசியங்களும் இருக்கு, இவன அந்த பாஸோட எபிலிட்டியும் கூட நான் எழுதி வச்சிருக்கேன்பான். பொருட்டோ இதுக்கு இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்பான். கோக்குரி தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க செஞ்ச குற்றங்கள்ல நானும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன், அதுக்குன்னு நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காம ஓடி ஒளிஞ்சனோ தவிர எதுவும் செய்யலின்பான். பொருட்டோ நீ செஞ்ச விஷயங்களுக்கு ரெக்ரெட் பண்றேனா, வந்து அந்த கேங்க பத்தி சாட்சி சொல்லு, இப்படி பேசிட்டு இருக்காதேன்பான். பொருட்டோவோட ஷேடோ வந்திருக்கும். கோக்குரி கிட்ட உன்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நீ ஓடுன்பான். ஷேடோ கிட்ட என்ன தாண்டி உன்னை போக விட மாட்டேன்பான். கோக்குரி தப்பிச்சு ஓடுவான். பொருட்டோவும் டிஃபெண்ட் பண்ணிட்டே பின்னால போவான். மிட்சுகி நம்மளே நமக்கு எதிராக ஃபைட் பண்றது கஷ்டம்பான். ஹோசுகி கேசல்ல தப்பிச்சு போனவங்களை தேடுறதுக்கு ஸ்பாட்லைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோக்குரி மேல லைட் பட வரப்ப இது நல்லதுக்கு இல்லைன்ட்டு ஓடுவான். சூக்கியோவும் இதை நோட் பண்ணிட்டு சீக்கிரமா அந்த விஷயங்களை
வேலை முடிச்சாகணும்பா. பொருட்டோவை அவனோட ஷேடோ அடிச்சு பறக்க விட்டுரும். சாரடா பொருட்டோன்னு கத்துவா. அப்ப அந்த ஸ்பாட்லைட் இந்த பக்கம் வரும்போது அது மேல பற்றக்கூடாதுன்னு ஷேடோ ரொம்ப பயப்படும். கூடவே சூக்கியோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் மாறும். கோக்ரி அதை நோட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பாப்பான். ஷேடோஸ் லைட் அவாய்ட் பண்றத பாத்துருவான். அண்ட் ஆல்சோ சூக்கியோ ஒரு காடை வேற தாக்குவான். லைட் அடிச்சு அஞ்சு ஜுட்ஸுவை நாசம் பண்ணிடாதடாங்கிற மாதிரி. கோக்ரி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பொருட்டோட சொல்லலாம்னு நினைப்பான். பட் போய் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாட்டு பயப்படுவான். சூக்கியோ இன்னொரு காடை தாக்கிட்டு உங்களோட லக் போகுதுன்பா. பொருட்டோ இது ரொம்ப மோசமா போகுதுன்பா. சாரடா நம்ம சோர்ந்து போறோம், ஆனா அதுகளுக்கு சோர்வு வர மாட்டேங்குதுன்பா. கோக்ரி என்ன காப்பாத்த வந்து இப்படி பசங்க அடி வாங்குறாங்களேன்ட்டு எல்லா டைமும் நானே பேர்டனா இருக்குன்ட்டு தலையில கை வைப்பான். பொருட்டோட கழுத்தை பிடிச்ச அவனோட ஷேடோ அப்படியே கையை ஷார்ப் ஆப்ஜெக்டா மாத்தி கொள்ள வரும். கோக்ரி குதிச்சு காப்பாத்திருப்பான். இதை பார்த்த சூக்கியோ நீயே சாக முன் வந்தது பாராட்டுக்குரியதுன்பா. பொருட்டோட ஷேடோ கோக்ரியை தாக்க வரும். சாரடா ப்ரூட் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி கிரவுண்ட்ல அடிக்கவும் நிலம் பொளந்து சுத்தி புகையாகும். குரூப்பா இருப்பாங்க. பொருட்டோ எதுக்காக திரும்ப வந்தீங்கன்னு கேட்பான். கோக்ரி நான் ஒரு விஷயத்த சொல்லணும், கவனமா கேளுங்கன்பா. ஹொசுகி கேஸ்லோட கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. சூக்கியோவை பார்த்துட்டு அங்க இருக்கான்ட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஷேடோஸை வச்சு அவங்கள போட்டு பொழப்பான். கோக்ரி விஷயங்களை சொல்லவும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதை சொன்னதுக்கு தேங்க்ஸ்ன்பா பொருட்டோ. கோக்ரி எதுவுமே செய்யாம சாகரப்ப கூட ரெக்ரெட்டோட நான் சாக விரும்பலின்பா. பொருட்டோ இதை நம்ம பண்ணி முடிக்கலாம், ஏன்னா லக்கு நம்ம பக்கம்பா. எல்லாரும் சூக்கியோ முன்னால போய் நிக்கவும் சாக போற லாஸ்ட் நாள்ல நிலவை நல்லா பாத்துக்கங்கன்பா. பொருட்டோ அப்பெல்லாம் இல்லைன்ட்டு தாக்க போவான். மிட்ஸ்கி ஸ்னேக் லைட்னிங் யூஸ் பண்ணுவான். ஆப்போசிட்ல மிட்ஸ்கியோட ஷேடோ வந்து அதே பண்ணும். ரெண்டும் மோதிக்கிறதுல ஃபிளாஷ் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரியும் இருக்கும். சூக்கியோ அதை நோட் பண்ணிட்டு முன்னால பாக்குறப்ப பொருட்டோ தாக்க வருவான். பொருட்டோட ஷேடோ குறுக்க வந்து பஞ்ச் பண்ணும். பார்த்தா க்ளோனா இருக்கும். ரியல் பொருட்டோ அட்டாக் பண்ண வரப்ப ஷேடோ பிடிச்சிரும். சூக்கியோ இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு முன்னால பாக்குறப்ப கோக்ரி இருக்க மாட்டான். எங்கடா போயிட்டான்ட்டு பாக்குறப்ப சாரடா இங்க பாருன்பா. கோக்ரி சர்ச் லைட்டுக்கான அந்த படியில ஏறுவான். சூக்கியோ ஷேடோஸ் கிட்ட போய் அவனை தடுங்கன்பா. சாரடா அதுக்கு விட மாட்டேன்ட்டு பஞ்ச் பண்ணுவா. கரெக்டா கோக்ரி லைட் ஆன் பண்ணவும் ஷேடோஸ் மொத்தமா காலியா இருக்கும். நிலவொளியில உருவாக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ் வேற ரைட்டுக்கு வந்தனால அந்த எக்ஸிஸ்டன்ஸ் போயிருக்கும். பொருட்டோ அவ்வளவுதான் ஆட்ட முடிஞ்சது தாக்க போறப்ப ஷேடோஸ் வார்டு எடுப்பான். அப்பவே கோக்ரி லைட் அடிப்பான். சூக்கியோ எனக்குன்னு மூன் ஷேடோ மட்டும் கிடையாதுன்பா. கோக்ரி என்ன லைட் அடிச்சும் அந்த ஸ்வாட் டிசப்பியர் ஆக மாட்டேங்குதுன்பா. சூக்கியோ சிரிப்பான். பொருட்டோவை தாக்க போவான். தர பழக்கம். சாரடா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்பா. மிட்ஸ்கி அவனோட ஸ்ட்ரெச்சிங் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ண பார்ப்பான். சூக்கியோ எல்லாத்தையுமே சமாளிப்பான். பொருட்டோ கிட்ட முஜினா கேங்க லைட் எடுத்துக்காதீங்க, உங்களை மாதிரி பொடி பசங்களை காலி பண்றதுல எங்களுக்கு ஜுஜுபின்பா. பொருட்டோ மூச்சு விட்டுறக்கே சிரமப்படுறத பார்த்துட்டு சூக்கியோ ரொம்ப சோர்வா இருப்பீங்க போலேன்பா. பொருட்டோ வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருன்பா. சூக்கியோ அட்டாக் பண்றப்ப டாச் பண்ணிருப்பான். பொருட்டோ மத்தவங்களோட ஜாயின் பண்ணிட்டு இது என்ன பத்தி மட்டும் கிடையாது, நாங்க எங்களோட கம்பைன் ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுறோம்ட்டு மிட்ஸ்கியை கூப்பிடுவான். மிட்ஸ்கி வின்ஸ்டைல் பண்ணிட்டு சாரடாவையும் கூப்பிடுவான். சாரடா ஷரிங்கான் யூஸ் பண்ணுவா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு புரிஞ்சுதுன்னு. பொருட்டோ எப்பவுமே அவனோட க்ளோன்ஸை வச்சு தானே பொருட்டோ ஸ்ட்ரீம் பண்ணுவான். இப்ப ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமா பண்ணுவான். அந்த ஃபோர்ஸ் கூடவே ரசங்கான் வச்சு அடிக்கவும் சூக்கியோ கிளிஃப்க்கு அந்த பக்கமா விழுந்துருவான். கோக்ரி பொருட்டோ கிட்ட ஓடி வந்து அவனை காலி பண்ணியாச்சான்னு கேட்பான். பொருட்டோ சேர்ந்து காலி பண்ணியிருக்கோன்பா. கோக்ரி ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவின்பான். பொருட்டோ அது பெரிய உதவிங்கன்பான். கோக்ரி சில சமயங்கள்ல சாக போறோங்கிற டைம் வரப்ப நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுதுன்பான். பொருட்டோ அதை ரொம்ப பெருசா பேச வேணான்பான். கிளிஃப்ல இருந்து அந்த பக்கமா விழுந்த சூக்கியோ ஜஸ்ட் நார்மலா இருப்பான். கோக்ரியோட காலை பிடிச்சி இழுத்துருவான் ஷேடோ யூஸ் பண்ணி. பார்க்க போனா லக் இன்னும் என் பக்கம் தான் போலன்ட்டு பிள்ளத்தனமா சிரிச்சுட்டு அவனுக்கு நின்றுட்டு இருக்க இடம் உடஞ்சிரும். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருவானுங்க. பொருட்டோ கோக்ரின்னு கத்துவான். காப்பாத்துறதுக்கு போலான்னு ட்ரை பண்றப்ப சாரடா அண்ட் மிட்ஸ்கி தடுப்பாங்க. கடலால பயங்கரமா இருக்குன்பாங்க. பார்த்தா கோக்ரியே தப்பிச்சு வந்திருப்பான். நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஸ்விம்மிங் நல்லா வரும்ட்டு மேல வருவான். பொருட்டோ சூக்கியோவை பத்தி கேட்பான். கோக்ரி இனி கவலை இல்ல, அவன் முழுகிட்டான், பார்க்க போனா ஸ்ட்ரென்த்தே இல்லாம வந்திருப்பான் போலன்ட்டு. பொருட்டோ கிட்ட நீ சொன்னது போலதான் லக்கு நம்ம பக்கம் போலன்பான். பொருட்டோ சிரிப்பான். ஹொசுகி கேஸ்லோட கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். பொருட்டோ நாங்க சொல்ல போறத கொஞ்சம் கேளுங்கன்பான். பார்த்தா லீஃப் ஷினோபிஸ் வந்திருப்பாங்க. சாய் இங்க வந்ததை பார்த்துட்டு எப்படின்னு கேட்பானுங்க. சாய் எப்ப எங்களுக்கு மூஜோ கூட டைரக்ட் கான்டாக்ட் பண்ண முடியாம போச்சோ நருட்டோ கொஞ்சம் கன்சர்ன் ஆனா டைரக்ட் டைட்டன் கிராஸோட ஃபியூடல் லார்ட் கிட்ட பேசி அனுமதி வாங்கி கொடுத்தான்பா. சாரடா லார்ட் மூஜோ எப்படி இருக்காருன்னு கேப்பா. சாய் கவலைப்பட வேணான்பா. மூஜோ நல்லா தான் இருப்பாரு, ஜஸ்ட் அன்கான்ஷியஸ் ஆயிருப்பாரு. இதை கேட்டுட்டு பொருட்டோ சாரடா ஹாப்பி ஆவாங்க. சாய் பிரிசன் பிரேக் அவுட் ட்ரை பண்ணிருக்கீங்க, பெரிய விஷயம் தான்ட்டு, ஆனா அதுக்கான அவசியமே இல்லையன்பா. ஆக்சுவலா பரவல் கிடைச்சிருக்கும், என்ன பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா, அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணவும் நான் என்ன ஃப்ரீ மேனான்ட்டு சந்தோஷப்படுவான் கோக்ரி. பொருட்டோ கோக்ரி ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பான் இல்லையா முஜினா கேங்ஸை பத்தி, அதை சாய் கிட்ட ஒப்படைச்சிருவான். கூடவே கோக்ரியை உன் வாயாலே சொன்னாலும் நல்லா இருக்கும்பா. சாய் பொருள் வாங்கினதை ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவான். சரின்பாங்க பசங்க. இதுக்கப்புறம் ஷிப்ல ரிட்டர்ன் ஆகிறப்ப சாரடா இதுக்கப்புறம் நான் இங்க திரும்ப வரவே கூடாதுன்பா. மிட்ஸ்கி ஆனா எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பிடிச்சதுன்பா. பொருட்டோ டே சீரியஸாவா பேசுறேன்ட்டு வயிறு கூப்பாடு போடவும் ஐயோ பசிக்குது, வீட்டுக்கு போனது முதல்ல தண்டா பர்கர்ஸா வாங்கி அடிக்கி சாப்பிடணும்பா. பொருட்டோ கிட்ட நீ மாறவே இல்லைன்பாங்க சாரடா மிட்ஸ்கி. அப்புறம் இதுக்கு அர்த்தம் சாரடா சொல்றப்ப பொருட்டோ மிஷன் முடிஞ்சதுன்பா. இதுக்கப்புறம் ஹோசுகி கேஸ்ல எப்பவும் போல நார்மலா போறத காட்டுவாங்க. லீஃப்ல கோக்ரியை விசாரிப்பாங்க. ஜினா கேங்கோட லீடர் நேம் ஷோஜோஜின்னு சொல்லியிருப்பான். அண்ட் ஆல்சோ அவன் ஒரு ஸ்பெஷல் ஜுட்ஸு யூஸ் பண்றான், காப்ஸ் க்ளோன்னு. அதை பண்றது மூலமா விக்டிமோட பிரைன்ல இருக்க தாட்ஸ் மெமரிஸ் எடுத்துக்கிட்டு கூடவே அவங்க உருவத்துல இருப்பாங்க அதெல்லாம் சொல்லுவான். கன்ஃபார்மான்னு கேட்கறப்ப கோக்ரி அது நோட்ஸ்லயே இருக்கும் பாருங்கன்பா. இதுக்கப்புறம் பொருட்டோவை காட்டுவாங்க. தண்டபர்கர் வந்திருப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரப்ப வெளியே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்பா. ஷிகடாய் ஹோசுகி கேஸ்ல ஒன்று நிறைய மாத்திருச்சு போலேன்பா. இன்னொஜின் மிஷனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுவான். பொருட்டோ என்னோட ரெப்புடேஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு போலேன்பா. சாரடா ரொம்ப பண்ணாத, ஒரு வாரம் தானே இருந்தோன்பா. சோச்சோ ஒரு வாரத்துக்கு எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடாம போனா நான்லாம் என்ன ஆகணும், ரொம்ப கஷ்டம் தான் இதுன்பா. பொருட்டோ இன்னத்துக்கு கோக்ரி அவரோட ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுவார்.
வருவாருன்பான். சாரடா கேள்விப்பட்டேன், அவர் ஒரு லாங் ஜேர்னி போறாராம், முஜினா கேங்ஸ்ல இருக்கவங்க தேடி வந்தா தப்பிக்கிறக்குன்பா. மிட்ஸ்கி அவர் பேரை மாத்திட்டு புது வாழ்க்கை வாழ போறதா சொல்லுவான். பொருட்டோ அவர் போறப்ப குட் பை சொல்லிருக்கலான்பா. கோக்குரி தண்டர் ட்ரெயின்ல டிராவல் ஆகிறத காட்டுவாங்க. பார்த்தா முஜினா கேங் இந்த இடத்துக்கே போவான். அங்க இருக்கவன் டே என்ன திரும்பி வந்துட்டியான்ட்டு அட்டாக் பண்ண வருவான். கோக்குரி சிரிச்சுட்டு நான் யாருன்னு தெரியலையா, நான் தான்பான். ஆப்போசிட் பர்சன் பாஸ் இது நீங்களான்ட்டு அப்படியே மண்டிட்டுருவான். நான் தான்டா மாஸ்டர் ஷோஜோஜின்பான். ஆப்போசிட் பர்சன் நீங்க சூக்கியோட வேடத்துல போனீங்க உங்களோட ஐடென்டிட்டியை மறைக்க, அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பான். ஷோஜோஜி ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதனால தான் இவன் உடம்புக்கு சுவிட்ச் ஆக வேண்டியதா போச்சுன்பான். பாஸ்டில் நடந்ததை காட்டுவாங்க. ஷோஜோஜி எப்படியோ ஒரு துரோகியை கொன்னுட்டேன், இருந்தாலும் லீஃப் எப்படியோ முஜினா கேங்க பத்தியும் என்ன பத்தியும் என்னோட ஜுட்சுவை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பண்றக்கு ஒன்னும் இல்ல, டங் லிக் பண்ணிட்டு என்னமோ ஒன்னுட்டு அவனோட ட்ரூ ஃபார்முக்கு வருவான். லக் திரும்ப என்ன பார்த்து சிரிக்கத்தான் போதுன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் நியூ மிஷன்ங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.